வளைந்து குனிந்தபடி அந்த பாதையை கடக்க வேண்டியிருந்தது. தரை வழுவழுப்பாக இருந்ததால் நான் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்தேன். சுமார் 7 அல்லது 8 மீட்டர் கடந்ததும் இடம் திடீரென பிரம்மாண்டமாக விரிவடைந்தது. கும்மிருட்டாக இருந்தாலும் எனக்கு பயமில்லை. நான் இப்போது மீனின் வாய்ப்பகுதியில் இருக்கிறேன். இந்த உலகிலேயே பாதுகாப்பான இடம் இந்த பெரிய மீனின் உடலுக்குள் இருப்பதுதான். இன்னும் ஒரு 5 அல்லது 6 மீட்டர் முன்னோக்கி நடந்தபோது பிரஷ் போன்ற இழைகள் கொண்ட ஒரு வெள்ளை சுவரை கண்டேன். அருகில் சென்று தொட்டு பார்த்தேன். அந்த சுவர் முழுவதும் நீண்ட இழைகளால் ஆனது. ஆனால் அவை மென்மையாக இல்லாமல் மூங்கில் பட்டைகளைப் போல உறுதியாக இருந்தன. இவைதான் லெவியதன் மீனின் பேலின் வடிகட்டிகள் என்று ஊகித்தேன். வெளியே செல்ல வேண்டுமென்றால் நான் இந்த சுவரை தாண்டி குதிக்க வேண்டும். நல்ல வேளையாக அது 2 மீட்டர் உயரம்தான் இருந்தது. ஒரு சிறு தாவலில் மேலே ஏறிவிட்டேன். இப்போது என் முன்னே ஒரு பாறை சுவர் தெரிந்தது. அந்த பேலின் இழைகள் மீது நடந்தபடி பாறை சுவரை தடவி பார்த்தேன். இறுதியில் 1 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு சிறிய குகையை கண்டேன். அந்த இருட்டும் குறுகலான இடமும் என் இதய துடிப்பை அதிகரித்தது. இதுதான் அந்த புதையல் குகையின் நுழைவாயிலாக இருக்க வேண்டும். ஆனால் உள்ளே இருக்கும் இடம் மிக சிறியது. நான் தவழ்ந்துதான் செல்ல முடியும். ஏதேனும் ஆபத்து வந்தால் திரும்பி ஓடுவது கூட கடினம். ஆனாலும் அதிக ஆபத்து இருந்தால்தான் அதிக லாபம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். இந்த உலகில் உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் ஆபத்துகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். பழைய மரண போராட்டங்களை நினைத்து கொண்டேன். இங்கே பாதுகாப்பாக வாழ இதுவரை எந்த வழியும் இருந்ததில்லை. எனவே என் மரக்கேடயத்தை தலைக்கு மேலே பிடித்தபடி துணிச்சலுடன் குகைக்குள் தவழ்ந்து சென்றேன். குகையின் உட்புறம் முழுவதுமே பாறைகளால் ஆனது. தரையில் ஊர்ந்து செல்லும்போது ஏதேனும் அரக்கர்கள் தாக்கினால் தடுப்பதற்காக கேடயத்தை முன்னால் நீட்டி வைத்திருந்தேன். 10 மீட்டர் கடந்திருப்பேன். நெற்றியில் வேர்வை சிந்தத் தொடங்கியது. அடுத்த 10 மீட்டரில் சுற்றுப்புறம் மிகவும் ஈரமானது. தரையில் நீர் தேங்கத் தொடங்கியது. நான் உள்ளே செல்லச் செல்ல நீரின் அளவு உயர்ந்து குகையின் பாதி இடத்தை நிரப்பியது. இது நிலைமையை இன்னும் மோசமாக்கியது. என் உடல் தண்ணீருக்குள் மூழ்கியிருக்க தலை மட்டும் மூச்சு விடுவதற்காக மேலே நீட்டியிருந்தது. இந்த பொசிஷன் தாங்க முடியாத அசௌகரியத்தை தந்தது. எல்லாவற்றையும் விட தண்ணீருக்குள் அடியில் என்ன விசித்திரமான உயிரினங்கள் மறைந்திருக்குமோ என்ற பயம் வாட்டியது. திடீரென்று பிளட் என்று ஏதோ ஒன்று என் தலையில் விழுந்தது. தொட்டு பார்த்தேன். அது ஒரு வழுவழுப்பான ஊடுருவக்கூடிய திரவம். அருவருப்புடன் அதை துடைத்து எறிந்தேன். அடுத்த நொடி தண்ணீருக்கடியில் ஏதோ ஒன்று என் கையை உரசிக்கொண்டு சென்றது. மின்சாரம் பாய்ந்தது போல அதிர்ந்து போனேன். சட்டென கையை மேலே தூக்கினேன். அந்த நிசப்தமான குகையில் தண்ணீரின் சத்தம் பயங்கரமாக எதிரொலித்தது. நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியானேன். கலங்கலான நீர் மற்றும் மங்கலான வெளிச்சத்தால் அடியில் என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. எனவே அந்த வழவழுப்பான திரவம் எங்கிருந்து விழுந்தது என்று குகையின் கூரையை அண்ணாந்து பார்த்தேன். அதை பார்த்த மாத்திரத்தில் குமட்டி கொண்டு வந்தது. குகையின் கூரை முழுவதும் அந்த பிசுபிசுப்பான திரவத்தால் மூடப்பட்டிருந்தது. ஏதோ ஒரு பெரிய உயிரினம் அதன் மேல் ஊர்ந்து சென்றது போல தெரிந்தது. என் அருவருப்பை விழுங்கிக் கொண்டு மெல்ல முன்னால் நகர்ந்தேன். நான் ஆழமாக செல்லச் செல்ல அந்த பிசுபிசுப்பான திரவம் குகை முழுவதும் நிறைந்திருந்தது. தண்ணீருக்கு அடியில் இருந்த தரையிலும் அது படிந்திருந்ததால் என் கைகளுக்கும் கால்களுக்கும் பிடிப்பு கிடைக்கவில்லை. வழுக்கிக் கொண்டே இருந்ததால் என் வேகம் மிக குறைந்தது. பல முறை தண்ணீருக்குள் முகம் குப்புற விழுந்தேன். மூச்சிறைக்க சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நின்றேன். ஆனால் ஓய்வெடுக்கத் தொடங்கிய சில நொடிகளிலேயே பாறை சுவரில் ஏதோ ஒன்று மெல்ல ஊர்ந்து செல்லும் சப்தம் கேட்டது. திடுக்கிட்டு தலையை திருப்பி தேடினேன். குகையின் கூரையில் தட்டையான மென்மையான உடல் கொண்ட ஒரு உயிரினம் ஊர்ந்து கொண்டிருந்தது. அது சுமார் 20 சென்டிமீட்டர் நீளம் இருந்தது. அதன் உடல் கண்ணாடி போல தெளிவாக இருந்ததால் அதன் உள்ளுறுப்புகள் வெளியே தெரிந்தன. பார்ப்பதற்கு அது பயங்கரமாக இல்லை. என்னை தாக்கும் எண்ணமும் அதற்கு இருப்பதாக தெரியவில்லை. அது பாறையில் நீண்ட திரவ பாதையை உருவாக்கியபடி சென்றது. அதை அப்படியே விட்டுவிட்டு நான் முன்னேறத் தொடங்கினேன். திடீரென்று எனக்கு முன்னால் இருந்த தண்ணீர் பயங்கரமாக கொந்தளித்தது. அடங்கியிருந்த என் பயம் மீண்டும் உச்சத்துக்கே சென்றது. ஏதோ ஒரு ராட்சச உயிரினம் என்னை நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பது புரிந்தது. அடுத்த நொடி ஒரு பெரிய அலை என் மேல் மோதியது. நான் நிலை தடுமாறினேன். என் இதயம் தொண்டைக்குழிக்குள் வந்துவிட்டது. திமீர்! ஒரு பயங்கரமான மோதல் என் மரக்கேடயத்தை தாக்கியது. அந்த வேகத்தை என்னால் தாங்க முடியவில்லை. நான் அப்படியே 1 மீட்டருக்கு மேல் பின்னால் தள்ளப்பட்டேன். என் உள்ளுறுப்புகள் அனைத்தும் அதிர்ந்தன. ஒரு கணம் சுயநினைவே தப்புவது போல இருந்தது. அந்த இக்கட்டான நிலையிலும் வலியை மறந்து கேடயத்தின் ஓரமாக என் எலும்பு வாலை ஓங்கி சொருகினேன். கிளாங்!
பாறையும் பாறையும் மோதுவது போன்ற ஒரு சத்தம். அந்த உயிரினத்தின் உடல் அவ்வளவு கடினமாக இருந்தது. என் இதயம் நின்றது. எல்லாம் முடிந்தது என்று நினைத்தேன். அந்த உயிரினத்தின் தலை பாறையைப் போல உறுதியாக இருந்ததால் என் எலும்பு வாளால் அதற்கு ஒரு கீறலை கூட ஏற்படுத்த முடியவில்லை. அந்த உயிரினம் என் கேடயம்தான் என்னை பாதுகாக்கிறது என்பதை புரிந்து கொண்டது போல தெரிந்தது. உடனே அது தன் உடலை ஒரு பம்பரத்தைப் போல வெறித்தனமாக சுழற்றத் தொடங்கியது. குகை முழுவதும் இடி முழக்கம் போன்ற சத்தம் கேட்டது. என் மரக்கேடயம் உடையத் தொடங்கும் சத்தம் கேட்டது. நான் இப்போது ஒரு பலிக்கடா போல உணர்ந்தேன். கேடயம் உடைந்தால் என் கதை முடிந்தது. தவிப்போடு மார்க்கஸுக்கு மெசேஜ் அனுப்பினேன். மார்க்கஸ், சீக்கிரம் ஒரு மரக்கேடயத்தை அனுப்பு. அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உடனே ஒரு கேடயத்தை உருவாக்கி கொடுத்தார். நான் எலும்பு வாளை கீழே போட்டுவிட்டு 2 கைகளாலும் கேடயத்தை பிடித்து கொண்டேன். அந்த உயிரினம் எவ்வளவு நேரம் சுழலப் போகிறது? என்னால் தொடர்ந்து கேடயங்களை மாற்றி தப்பிக்க முடியும் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொண்டேன். ஆனாலும் என் நம்பிக்கை மிக குறைவாகவே இருந்தது. நேரம் நகர நகர 10 கேடயங்கள் உடைந்து தூளாயின. நான் என் சக்தியின் இறுதி எல்லைக்கு வந்துவிட்டேன். மரணம் மிக அருகில் இருப்பதை உணர்ந்தேன். ஆனால் எனக்கு பயமில்லை. இது நானே தேர்ந்தெடுத்த பாதை. கராக்! கையில் இருந்த கேடயம் முழுவதுமாக உடைந்து சிதறியது. நான் அந்த ராட்சத உயிரினத்தின் முழு உருவத்தையும் இப்போது நான் கண்டேன். அந்த குகையின் 80% இடத்தை அதன் உடலே ஆக்கிரமித்திருந்தது. பார்ப்பதற்கு ஒரு ராட்சத மண்புழுவைப் போல இருந்தாலும் அதன் தலையில் கவசம் போன்ற அமைப்பும் அதில் ஒரு கூர்மையான முக்கோண வடிவ எலும்பு முனையம் இருந்தது. அதைத்தான் பம்பரத்தைப் போல சுழற்றி என் 10 கேடயங்களை அது துவம்சம் செய்தது. இப்போது அதன் தலைக்கவசம் நடுவில் 2ஆக பிளந்து உள்ளே இருந்த கூர்மையான பற்கள் நிறைந்த வாய் தெரிந்தது. இனி தப்பிக்க முடியாது என்று என் விதியை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை கைவிட்டேன். சாவிற்காக காத்திருப்பது சாவதை விட கொடுமையாக இருந்தது. ஆனால் அந்த உயிரினம் என்னை கடிக்க முற்பட்ட அந்த வினாடியில் குகையே அதிரும்படி ஒரு பிரம்மாண்டமான அலறல் சத்தம் கேட்டது. அடுத்த நொடி மீனின் எண்ணங்கள் என் மனதில் மோதின. சிறிய புழுவே, நீ உண்மையிலேயே வெறுக்கத்தக்கவன். என் மனிதனின் பாதையை மறிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? இங்கிருந்து ஓடிவிடு. இதை கேட்டதும் அந்த ராட்சத புழு அப்படியே உறைந்து போனது. அதன் கோரமான வாய் சட்டென உள்ளே இழுத்து கொள்ளப்பட்டது. ஒரு இயற்கை எதிரியை சந்தித்த பயத்தில் அது உடல் முழுவதும் நடுங்கியது. ஆனால் என் நிலையும் மோசமாகத்தான் இருந்தது. மீனின் குரலில் இருந்த அந்த அதிர்வலைகள் குகைக்குள் பாய்ந்து என் காதுகளை செவிடாக்கி என் கண்களை இருட்ட செய்தன. சிறிது நேரம் கழித்து தேறிய நான் அந்த புழுவை பார்த்தேன். அது அசையக்கூட தைரியமில்லாமல் சிலையாக நின்றது. நான் துணிச்சலுடன் எழுந்து நின்றேன். என்னை பார்த்ததும் அந்த புழு தன் உடலை சுருக்கிக் கொண்டு அடுத்த நொடியே அங்கிருந்து மாயமாய் மறைந்தது. எனக்கு சிரிப்புதான் வந்தது. 40 மீட்டர் நீளமுள்ள மீனுக்கு இது உண்மையிலேயே ஒரு சிறிய புழுதான். நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு பாறை சுவரில் சாய்ந்து ஓய்வெடுத்தேன். மார்க்கஸிடமிருந்து தண்ணீர் மற்றும் ரொட்டியை பெற்று சாப்பிட்டு என் ஆற்றலை மீட்டெடுத்தேன். பிறகு மீண்டும் ஒரு மரக்கேடயத்தை பிடித்து கொண்டு முன்னேறினேன். சுமார் 30 மீட்டர் கடந்ததும் ஒரு கவைப்பாதை வந்தது. வழி தவறிவிடக்கூடாது என்பதற்காக வலதுகை விதிமுறைப்படி வலது பக்க பாதையை தேர்ந்தெடுத்தேன். இன்னும் 30 மீட்டர் தவழ்ந்து சென்றதும் இடம் திடீரென பெரியதாக மாறியது. என்னால் நிமிர்ந்து நிற்க முடிந்தது. அது ஒரு முட்டை வடிவிலான அறை. அதன் நடுவில் ஒரு சிறிய குளம் இருந்தது. அந்த குளத்திற்குள் ஒரு விநியோக பெட்டி மிதந்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக புதையல் கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் அதை திறந்து பார்த்தேன். டிங்! 20 கண்ணாடிகள் கிடைத்தன. என் முகம் சுருங்கியது. வெறும் கண்ணாடிதானா என்று சலித்து கொண்டேன். கண்ணாடி மிகவும் அபூர்வமானதுதான். உலகளாவிய அரட்டையில் இதுவரை யாருக்கும் இது கிடைத்ததில்லை. ஆனால் கண்ணாடியை பயன்படுத்த என்னிடம் எந்த வரைபடமும் இல்லையே. இருந்தாலும் ஏமாற்றம் அடையவில்லை. இன்னும் ஒரு பாதை இருக்கிறதே. மீண்டும் அந்த தொடக்க புள்ளிக்கு வந்து இடது பக்க பாதையில் நுழைந்தேன். 50 மீட்டர் ஊர்ந்து சென்றபோது மீண்டும் ஒரு கவைப்பாதை வந்தது. இந்த குலைக்கு முடிவே இல்லையா என்று முணுமுணுத்தபடி மீண்டும் வலது பக்கத்தை தேர்ந்தெடுத்தேன். இன்னும் 30 மீட்டர் ஊர்ந்து சென்றபோது மற்றொரு முட்டை வடிவ அறையில் நுழைந்தேன். அங்கும் ஒரு விநியோக பெட்டி இருந்தது. டிங்! 5 இரும்பு ஆணிகள் கிடைத்தன. நான் நிஜமாகவே மெய்சிலிர்த்து போனேன். இரும்பு தாதுவை உருக்கித்தான் ஆணி செய்ய முடியும் என்று நினைத்தேன். ஆனால் மீனின் வயிற்றில் ஆக்சிஜன் குறைவாக இருப்பதால் அங்கே உலோகத்தை உருக்குவது சாத்தியமற்றது. இப்போது அவை நேரடியாகவே கிடைத்துவிட்டன. என் இரும்பு உடைவாள் வரைபடத்திற்கு இதுதான் மிக முக்கியமான பொருள். அந்த அறையில் வேறு ஏதுமில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு பெட்டிகளை மார்க்கஸிற்கு அனுப்பிவிட்டு 2வது கவைப்பாதையின் இடதுபுறம் நுழைந்தேன். இந்த பாதை மிக நீண்டதாக இருந்தது. சுமார் 200 மீட்டர் தூரம் ஊர்ந்து சென்ற பிறகு ஒரு பிரம்மாண்டமான அறையை அடைந்தேன். முந்தைய அறைகளை விட இது மிகப்பெரியது.
நடுவில் இருந்த நீர் மிகவும் தெளிவாக இருந்தது. அறையின் மறுபுறம் இன்னொரு குகைப்பாதை தெரிந்தது. அது இன்னும் ஆழமாக செல்வது போல தோன்றியது. நான் முதலில் அறையின் மையப்பகுதிக்கு சென்றேன். அங்கே ஒரு பாறை மேடையின் மேல் ஒரு விநியோக பெட்டி இருந்தது. அதன் விளிம்புகள் தங்க முலாம் பூசப்பட்டிருந்தன. நிச்சயமாக இதில் ஏதோ விசேஷமான ஒன்று இருக்கிறது என்ற ஆவலில் மெதுவாக திறந்தேன். டிங்! சிறிய மீன் தொட்டி மினி அக்வேரியம் வரைபடம், இரும்பு வெட்டுக்கத்தி அயன் கிளீவர் வரைபடம், மீன் முள்கவசம் ஃபிஷ்போன் ஆர்மர் வரைபடம் கிடைத்தன. ஒரே நேரத்தில் 3 வரைபடங்கள். உடனடியாக தரவுகளை சரிபார்த்தேன். சிறிய மீன் தொட்டி 10 கல், 10 கண்ணாடி, 10 மணல் தேவை. இரும்பு வெட்டுக்கத்தி 3 இரும்பு ஆணிகள், 1 மரம் தேவை. இது இப்போதைக்கு சிறந்த ஆயுதமாக இருக்கும். மீன் முள்கவசம், பெரிய மீன் எலும்பு, 100 தங்க இழை பாசி நார்பொருள், 50 மீன் கொழுப்பு மற்றும் 100% பட்டு தேவை. கடைசி வரைபடத்தை பார்த்ததும் என் உற்சாகம் சற்று வடிந்தது. முதல் 2ற்கும் என்னிடம் பொருட்கள் உள்ளன. ஆனால் இந்த மீன் முள்கவசத்திற்கு தேவையான பொருட்கள் எங்கே கிடைக்கும் என்றே தெரியவில்லை. குறிப்பாக 100 பங்கு பாசி நார்பொருளை சேகரிக்க எவ்வளவு காலமாகுமோ? இருப்பினும் அந்த கவசத்தின் தோற்றம் மிக கம்பீரமாக இருந்தது. லோப்ஸ்டர் கவசத்தை விட இது பல மடங்கு வலிமையான பாதுகாப்பை தரும் என்பதில் சந்தேகமில்லை. மனதை திடப்படுத்திக் கொண்டு தங்க விநியோக பெட்டியை மார்க்கஸிற்கு அனுப்பிவிட்டு அந்த பெரிய அறையின் மறுபுறம் இருந்த அடுத்த பாதையில் நுழைய தயாரானேன். சுமார் 50 மீட்டர் தூரம் சென்றதும் மற்றொரு அறையை அடைந்தேன். அங்கே விநியோக பெட்டி இருக்குமென தேடிய எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆனால் அறையின் நடுவில் இரத்த சிவப்பில் ஒரு மான் கொம்பு பவளம் ஸ்டாக் ஹார்ன் கோரல் இருந்தது. அதை சுற்றி மெல்லிய இரத்த மேகம் போன்ற புகை மூட்டம் மிதந்து கொண்டிருந்தது. அது என்னவென்று தெரியாமல் தயங்கிய நான் அதன் தகவல்களை அறிய மெல்ல அதை தொட்டேன். உடனே உயிரின காப்பகத்தில் கிரீச்சர் ஆர்கைவில் 2 புதிய பதிவுகள் திறந்தன. ஜெல் ஸ்லக் 10 சென்டிமீட்டர் நீளம், அதிக மீளுருவாக்கம் கொண்ட மெல்லுடலி. இதை கொண்டு இரத்தப்போக்கை நிறுத்தும் ஹீமோஸ்டாட்டிக் ஜெல் தயாரிக்கலாம். முன்னர் நான் பார்த்த அந்த வழுவழுப்பான உயிரினம் இதுதான். வேஸ்ட் பிளட் கோரல் பாலிப் 3 மில்லிமீட்டர் அளவுள்ள மிகச்சிறிய உயிரினங்கள். இவை இரத்தத்தை உணவாக கொண்டு இந்த பவழப்பாறைகளில் கூட்டமாக வாழ்கின்றன. இதை கொண்டு வேஸ்ட் பிளட் பவுடர் தயாரிக்கலாம். இந்த இரத்தப்பொடி எதற்கு பயன்படும் என்று தெரியவில்லை என்றாலும் இதை விட்டுவிட எனக்கு மனமில்லை. ஆனால் இந்த பவளப்பாறையை தண்ணீருக்கு வெளியே கொண்டு செல்ல முடியாது. உடனே ஒரு யோசனை செய்து மார்கஸிடமிருந்து கல், மணல் மற்றும் கண்ணாடியை பெற்று சிறிய மீன் தொட்டியை உருவாக்கினேன். அதில் தெளிவான கடல் நீரை நிரப்பி பவளப்பாறையை உள்ளே வைத்து மார்கஸிடமே சேமிக்க அனுப்பினேன். மீண்டும் பயணத்தை தொடர்ந்தேன். அடுத்ததாக வந்த குகையில் 5 கிளை பாதைகள் இருந்தன. எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் மீண்டும் வலதுபுற பாதையையே தேர்வு செய்தேன். சிறிது தூரம் சென்றபோது முன்னால் காற்று வீசுவதை உணர்ந்தேன். காற்று வருகிறது என்றால் வெளியே வழி இருக்கிறது என்ற உற்சாகத்தில் வேகமாக கைகளை துழாவினேன். சுமார் 10 மீட்டருக்கு பிறகு குகையை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துவிட்டேன் என்று கத்தினேன். அந்த இருட்டு குகைக்குள் தவழ்ந்து வந்த மன அழுத்தம் அப்படி ஒரு மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் என் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அண்ணாந்து பார்த்த நான் அப்படியே உறைந்து போனேன். வானத்தில் ஏன் இவ்வளவு நட்சத்திரங்கள்? நான் மீனின் வாய்க்கு திரும்பவில்லையா? அப்படியானால் நான் இப்போது எங்கே இருக்கிறேன்? இந்த 10 நாட்களில் முதல் முறையாக நான் வெளி உலகத்தை பார்க்கிறேன். இரவு நேரமாக இருந்தாலும் கடல் இருட்டாக இல்லை. ஏனெனில் வானத்தில் 10 நிலவுகள் ஜொலித்துக் கொண்டிருந்தன. அப்போது லெவியதன் மீனின் எண்ணங்கள் என் மனதில் அதிர்ந்தன. சிறிய மனிதனே, நீ எப்படி வெளியே வந்தாய்? இது ஆபத்தானது, சீக்கிரம் உள்ளே வா. மீனின் குரலில் இருந்த பதற்றம் என்னை திடுக்கிட வைத்தது. இந்த வெளி உலகில் என்னை போன்ற ஒரு சிறிய மனிதன் தனியாக இருப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அது உணர்ந்திருந்தது. நான் கீழ்ப்படிதலுடன் உடனடியாக குகைக்குள் திரும்பி தவழ ஆரம்பித்தேன். ஆனால் சிறிது தூரம் சென்றதும் 2 கிளைப்பாதைகள் வந்தன. நான் வந்த வழி எது என்று தெரியாமல் முற்றிலும் குழம்பிப் போனேன். அப்போது லெவியாதனின் எண்ணங்கள் மீண்டும் என் மனதில் எதிரொலித்தன. என்னவாயிற்று சிறிய மனிதனே? வலது பக்கம் நீ இன்னும் எடுக்காத ஒன்று இருக்கிறதே? என் குழப்பம் உடனே மகிழ்ச்சியாக மாறியது. குகையின் உட்புறத்தை மீனால் உணர முடிகிறது போலிருக்கிறது. அதன் வழிகாட்டுதலை பின்பற்றி நான் வலதுபுறம் தவழ்ந்தேன். அதன் பிறகு ஒவ்வொரு முறை கவைப்பாதை வரும்போதும் மீனின் எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப நான் திசையை மாற்றினேன். 4 அல்லது 5 கிளைகளை கடந்த பிறகு நான் மற்றொரு அறைக்குள் நுழைந்தேன். அந்த இடம் முழுவதும் நீண்ட மண் குவியல்களால் நிறைந்திருந்தது. நான் ஒரு பிடி மண்ணை எடுத்தபோது சிஸ்டம் அறிவித்தது. டிங்! ஒரு பாறை துளைக்கும் புழுவின் மலம், ராக் பரோயிங் வேர்ம் ஃபீசிஸ் கிடைத்தது. அதிர்ச்சியில் அதை உடனே தூக்கி எறிந்தேன். கடைசி புதையல் இங்கேதான் இருக்கிறது என்று மீன் சொன்னதே. அந்த இடம் முழுவதும் தேடினேன்.
மண் குவியலை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை இந்த மண்ணே புதையலாக இருக்குமோ? யோசித்து பார்த்தபோது அது உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றியது. பாசி உரத்தை விட இது செடிகளை இன்னும் வேகமாக வளர உதவும் ஒரு சிறந்த உரமாக இருக்கலாம். உடனே மார்க்கஸிடமிருந்து காலியான விநியோக பெட்டிகளையும் ஒரு மண்வெட்டியையும் கேட்டேன். அந்த மணலை சேகரித்துவிட்டு சீக்கிரம் மீனின் வயிற்றுக்குள் சென்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் தோண்ட தோண்ட அந்த மண் குவியல் மெல்ல சரிந்தது. திடீரென்று அந்த குவியலின் உச்சியில் ஏதோ ஒன்று பிரகாசிப்பதை கண்டேன். உள்ளே ஏதோ புதையல் புதைந்திருக்கிறது. ஆர்வத்துடன் வேகமாக தோண்டினேன். குவியல் மறைந்து ஒரு விசித்திரமான செடி தெரிந்தது. 1/2 மீட்டர் உயரமுள்ள அதன் தண்டு 3 கிளைகளாக பிரிந்து அதில் படிகை இலைகள் மின்னின. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அந்த கிளைகளின் நுனியில் கல் போன்ற பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. இது என்ன செடி என்று தெரியாததால் அதை தொட்டு பார்த்தேன். நான் தொட்ட மாத்திரத்தில் ஒரு கல் கீழே விழுந்தது. பதற்றத்துடன் அதை பிடித்தேன். சிஸ்டம் அறிவிப்பு வந்தது. கற்பழம் கிடைத்தது. நான் திகைத்து போனேன். இந்த கல்லே அந்த மரத்தின் பழமா? இது பழமென்றால் உண்ணக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த இடம் முழுவதும் புழுக்களின் மலம் கிடந்ததால் அப்படியே சாப்பிட எனக்கு அருவருப்பாக இருந்தது. மார்க்கஸிடமிருந்து தண்ணீர் வாங்கி அதை நன்றாக கழுவிவிட்டு ஒரு பெரிய கடிகடித்தேன். கடக்! ஒரு பெரிய சத்தம் கேட்டது. என் பற்கள் உடையாததுதான் மிச்சம். அந்த பழம் அவ்வளவு கடினமாக இருந்தது. கல் பழத்தை கடித்த வேகத்தில் என் பற்கள் உடையாததுதான் மிச்சம். அந்த பழத்தின் மேல் என் பற்களின் ஒரு சிறிய அடையாளம் மட்டுமே விழுந்திருந்தது. வலியால் என் முகம் சுருங்கியது. ஒருவேளை இது ஒரு பருப்பு வகையை போன்றதோ? இந்த பாறை போன்ற பகுதி இதன் ஓடாக இருக்கலாம் என்று யோசித்தேன். உடனே அருகிலிருந்த பாறை சுவரில் அந்த பழத்தை வைத்து ஓங்கி ஒரு அடி கொடுத்தேன். ஓடு உடைந்தது. அந்த ஓட்டை நீக்கியதும் உள்ளே ஒரு வெள்ளை நிற விதையுடன் கூடிய பழுங்கி போன்ற தெளிவான தசை பகுதி தெரிந்தது. பார்ப்பதற்கு ஒரு லிச்சி பழத்தைப் போலவே இருந்தது. மீண்டும் அதை வாயில் போட்டு மெல்ல கடித்தேன். இந்த முறை அது மிகவும் இனிப்பாக இருந்தது. அதன் விதையிலிருந்து ஒரு தீவிரமான நறுமணம் வீசியது. டிங்! வலிமை +1, உடல்வாகு +1, வேகம் +1 கிடைத்தன. என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஒரே நேரத்தில் 3 பண்புகள் அதிகரித்தன. தலா 1 புள்ளி என்றாலும் இது எனக்கு மிகுந்த திருப்தியை தந்தது. இந்த கற்பழத்தை சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் புள்ளிகள் கூடுமா என்று எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. நம்பிக்கையற்று மற்றொன்றை எடுத்து ஓட்டை உடைத்து சாப்பிட்டேன். இதுவரை மீண்டும் மீண்டும் புள்ளிகளை தரும் எந்த உணவையும் நான் பார்த்ததில்லை. டிங்! வலிமை +1, உடல்வாகு +1, வேகம் +1 மீண்டும் கிடைத்தன. அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றேன். இது நிஜமாகவே மீண்டும் புள்ளிகளை வழங்கியது. உற்சாகத்துடன் கடைசி பழத்தையும் கையில் எடுத்தேன். ஆனால் கடிக்கப் போகும் தருணத்தில் சட்டென தயங்கினேன். இந்த கற்பழத்தை என்னால் நட முடியும். இந்த புழுக்களின் மலம்தான் இதன் வளர்ச்சிக்கு தேவையான உரமாக இருக்க வேண்டும். இதை மீனின் வயிற்றுக்குள் கொண்டு சென்றால் என்னால் இன்னும் பல பழங்களை வளர்க்க முடியுமே என்று தோன்றியது. உடனே அதை சாப்பிடும் ஆசையை கைவிட்டு பத்திரமாக பையில் போட்டுக்கொண்டேன். பிறகு அந்த செடியையும் வேரோடு தோண்டி எடுத்து மற்ற பெட்டிகளுடன் சேர்த்து மார்க்கஸிற்கு அனுப்பி வைத்தேன். இத்துடன் குகையில் தேடும் வேட்டை வெற்றிகரமாக முடிந்தது. மீனின் வழிகாட்டின்படி ஒவ்வொரு கவைப்பாதையையும் கடந்து வழியில் 10 ஜெல்ஸ்லக் புழுக்களையும் பிடித்து கொண்டேன். நீண்ட தூரம் ஊர்ந்து சென்ற பிறகு ஒரு வழியாக பழைய குகை நுழைவாயை அடைந்தேன். அந்த கும்மிருட்டு நான் மீண்டும் மீனின் வாய்ப்பகுதிக்கு வந்துவிட்டதை உறுதி செய்தது. என் இதய துடிப்பு ஒரு வழியாக அடங்கியது. கவசங்களை கழற்றி உபகரண ஸ்லாட்டில் வைத்துவிட்டு எந்த சுமையுமின்றி உணவு பாதை வழியாக தடையின்றி வயிற்றுப்பகுதிக்கு திரும்பினேன். அங்கே அந்த ஒளி புள்ளிகளை பார்த்தபோது ஏதோ ஒரு பிறவி எடுத்து திரும்பியது போல உணர்ந்தேன். அப்போது லெவியாதனின் எண்ணங்கள் எதிரொலித்தன. சிறிய மனிதன் ஒரு வழியாக திரும்பிவிட்டான். இனி நான் தூங்கலாம். ரொம்ப தூக்கம் வருகிறது. அடுத்த கணமே மீனின் வயிறு முழுவதும் அதிரத் தொடங்கியது. அது ஓய்வெடுக்க ஒரு சரியான இடத்தை தேடி நீந்த ஆரம்பித்தது. களைப்பில் ஒரு மெல்லிய புன்னகை செய்தேன். இந்த ஆபத்தான பயணம் முடிவுக்கு வந்தது நிம்மதியை தந்தது. தூங்குவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. முதலில் மார்க்கஸிடம் சேமிக்க கொடுத்திருந்த எல்லா பொருட்களையும் திரும்ப பெற்றேன். அந்த படிகக்கல் மரத்தை, கிறிஸ்டல் ஸ்டோன் ட்ரீயை முறையாக நட திட்டமிட்டேன். அதற்காக ஒரு சிறிய நடவு பெட்டியை உருவாக்கி அதற்குள் பாறை துளைக்கும் புழுவின் மலத்தை நிரப்பி அதன் மேல் அந்த செடியை நட்டேன். பிறகு சேமிப்பு அலமாரியில் இரும்பு ஆணிகள் மற்றும் கண்ணாடிகளை பத்திரப்படுத்தினேன். இரத்த பவளப்பாறை இருந்த மீன் தொட்டியை மரமேடையின் மேல் வைத்தேன். பிறகு மற்றொரு மீன் தொட்டியை உருவாக்கி வரும் வழியில் பிடித்த 10 ஜெல் ஸ்லக் புழுக்களை அதற்குள் விட்டேன். மறுநாள் காலை எழுந்ததும் முதலில் எனது புள்ளி விவரங்களை சரிபார்த்தேன்.
என் வலிமை இப்போது 10 புள்ளிகளை எட்டியிருந்தது. மதிப்பீடு இப்போது ஆரோக்கியமான மனிதன் என்று மாறியிருந்தது. இன்னும் 5 புள்ளிகள் மட்டும் கூடினால் நான் சாதாரண மனிதர்களை விட விஞ்சிய பலசாலியாகி விடுவேன். அப்போது அந்த 100 கிலோ எடையுள்ள நண்டு ஓடு கவசத்தை என்னால் மிக சுலபமாக கையாள முடியும். பிறகு இரத்த பவளப்பாறைகளை சரிபார்த்தேன். அவை உயிருடன் இருப்பதைக் கண்டு நிம்மதியடைந்தேன். ஆனால் ஒரு சிக்கல் தோன்றியது. இவை இரத்தத்தை உணவாக கொள்பவை. இரத்தத்திற்கு நான் எங்கே போவது? உடனே ஒரு தீர்வு கிடைத்தது. முன்பு போலவே பிளட்வார்ம் புழுக்களை கொன்றால் அவற்றில் நிறைய இரத்தம் கிடைக்கும். ஒரு புழுவின் இரத்தமே இந்த பவளப்பாறைகளுக்கு போதுமானது. அடுத்து ஜெல் ஸ்லக் புழுக்களை பார்த்தேன். இவற்றை கொண்டு ஹீமோஸ்டாட்டிக் ஜெல் தயாரிக்கலாம். எதிர்காலத்தில் பெரிய உயிரினங்களால் காயம் ஏற்பட்டால் இது உடனடி மீட்பை தரும். அதன் மீளுருவாக்கத் திறன் எவ்வளவு வலிமையானது என்று சோதிக்க விரும்பினேன். ஒரு புழுவை எடுத்து எலும்பு வாளால் 2ஆக வெட்டி மீண்டும் தொட்டிக்குள் போட்டேன். அது எப்படி தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது என்று பொறுமையாக காத்திருந்து கவனித்தேன். அதன் பிறகு மேடையிலிருந்து கீழே இறங்கி நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த தங்க இழை பாசியை சோதித்தேன். அது நன்றாக வளர்ந்திருந்ததுடன் அதன் உடல் முழுவதும் மென்மையாக மின்னத் தொடங்கியது. 5 புள்ளிகள் வலிமையை தரும் அதன் கனியும் மீன் முள்ளு கவசத்திற்கு தேவையான நாற்பொருளும் இதிலிருந்துதான் கிடைக்க வேண்டும் என்பதால் இதன் முக்கியத்துவம் எனக்கு நன்றாக தெரியும். அமைதியடைந்த நான் தர்பூசணி பயிரிட்ட இடத்திற்கு சென்றேன். சில நாட்களுக்கு முன்பு நட்ட விதைகள் இப்போது கூடைப்பந்து அளவுள்ள பழங்களாக வளர்ந்திருந்தன. இந்த உலகின் தாவர வளர்ச்சி வேகத்தை கண்டு நான் வியக்காமல் இருக்க முடியவில்லை. விரைவில் அவை அறுவடைக்கு தயாராகிவிடும். அனைத்தையும் சரிபார்த்து முடித்தபோது மீன் சாப்பிடும் நேரம் நெருங்கியது. நான் மேடையின் பாதுகாப்பான உட்புறத்திற்குச் சென்று அனைத்து தற்காப்பு கவசங்களையும் அணிந்து கொண்டேன். பிறகு வரைபட இடைமுகத்தை திறந்து இரும்பு வெட்டுக்கத்தியை உருவாக்கினேன். 3 இரும்பு ஆணிகள் மற்றும் ஒரு மரக்கட்டை நீல நிற ஒளியாக மாறி என் முன்னே 1 மீட்டர் நீளமுள்ள இரும்பு வெட்டுக்கத்தியாக உருவெடுத்தது. அதை ஒரு கையால் பிடித்து அதன் எடையை உணர்ந்தேன். அதன் கனம் 10 புள்ளிகள் வலிமை இருந்தபோதிலும் இந்த இரும்பு வெட்டுக்கத்தியை ஒரு கையால் கையாள்வது என் மணிக்கட்டிற்கு அதிக பாரத்தை அளித்தது. வெறும் சாதாரண வெட்டுகளை மட்டுமே என்னால் செய்ய முடிந்தது. எனவே 2 கைகளாலும் அதை பிடித்து சில முறை வீசி பார்த்தேன். ஆனால் அது ஒருவித ஒருங்கிணைப்பு இல்லாமலும் மிகவும் அனாவசியமான சிரமமாகவும் தெரிந்தது. முந்தைய வாழ்க்கையில் நான் ஒரு சாதாரண மனிதன் என்பதால் இதுபோன்ற ஆயுதங்களை கையாண்ட அனுபவம் எனக்கு இல்லை. 2 கை வெட்டுக்கத்தி பயிற்சிக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படும். அப்போது உணவு பாதையிலிருந்து கடல் நீர் பாயும் சத்தம் கேட்டது. நான் உடனடியாக கவனத்தை குவித்தேன். ஆனால் கடல் நீர் எந்த சலனமும் இன்றி அமைதியாக வடிந்தது. இந்த முறை எந்த ஆபத்தான உயிரினங்களும் வரவில்லை. அடுத்த 2 வேளைகளிலும் அப்படியே அமைதியாக கழிந்தது. இன்று என் அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் மற்ற தப்பிப்பிழைத்தவர்கள் அவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் இல்லை. இன்றைய இறப்பு எண்ணிக்கை 500,000-ஐ எட்டியது. இன்னும் பலரால் அந்த டென்ட்ரில் பிளட் வார்ம்களின் கொடூரத்தை சமாளிக்க முடியவில்லை. நான் வழக்கம் போல பாசிகளை செரிமான குழிக்கும் நகர்த்த ஆரம்பித்தேன். இந்த நேரத்தில் மார்க்கஸும் ஒரு பிளட் வார்ம் தாக்குதலுக்கு உள்ளானார். ஆனால் நான் அவருக்கு முழுமையான கவசத் தொகுப்பையும் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற ரகசியத்தையும் சொல்லிக் கொடுத்திருந்ததால் அவர் அதை வெற்றிகரமாக வீழ்த்தினார். மார்க்கஸ் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டபோது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அந்த புழுவின் பிணத்தை எனக்கு அனுப்பிவை என்று சொன்னேன். அவர் அனுப்பியதும் அதிலிருந்த இரத்தத்தை எடுத்து இரத்த பவழப்பாறைகள் இருந்த மீன் தொட்டியில் ஊற்றினேன். நீர் உடனடியாக நிறம் மாறியது. அந்த பவழப்பாறைகள் உற்சாகமடைந்து இரத்தத்தை உறிஞ்சத் தொடங்கின. பின்னர் ஜெல் ஸ்லக் புழுக்களுக்கு உணவாக சில பாசிகளை போட்டேன். அனைத்து வேலைகளையும் முடித்தபோது தர்பூசணி முழுமையாக பழுத்திருந்தது. அதை உடனடியாக பறித்து துண்டுகளாக்கி மரமேடையில் அமர்ந்து நிதானமாக சுவைத்தேன். பெரிய அளவில் தர்பூசணி விவசாயம் செய்தால் உணவிற்கும் தண்ணீருக்கும் தட்டுப்பாடு இருக்காது என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு 20 முதல் 30 நடவு பெட்டிகள் தேவைப்படும். இப்போதைய இடவசதி அதற்கு போதாது. மீனின் வயிறு இன்னும் கொஞ்சம் வளர்ந்து குறைந்தது 100 சதுர மீட்டர் இடமாவது கிடைத்தால்தான் அது சாத்தியம். பிறகு சிறிது தர்பூசணியை மார்க்கஸிற்கு அனுப்பிவிட்டு ஏட்ரியனை பற்றி யோசித்தேன். இந்த உலகில் உலகளாவிய அரட்டையும் வர்த்தக சந்தையும் இருப்பதால் நிச்சயம் குழுக்களும் கூட்டணிகளும் உருவாகும். எனவே எனக்கென்று ஒரு குழுவை உருவாக்க திட்டமிட்டேன். ஏட்ரியன் மிகவும் சாமர்த்தியமானவள். நல்ல தோழியாக இல்லாவிட்டாலும் ஒரு சிறந்த கூட்டாளியாக அவளால் இருக்க முடியும். இந்த சமயம் அவளுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று எனக்கு தோன்றியது. அவளுடைய விசுவாசத்தை சோதிக்க இதுவே சரியான தருணம். உடனே அவளுக்கு ஒரு செய்தி அனுப்பினேன். ஏட்ரியன்,
நமது குழுவிற்காக நீ சமீபத்தில் வர்த்தகம் செய்து பெற்ற வரைபடங்களில் ஒன்றை ஏன் பங்களிக்கக்கூடாது? ஏட்ரியன் இதை கேட்டு திடுக்கிட்டு போனாள். அலெக்ஸ், குழுவில் இணைந்ததால் எனக்கு இன்னும் எந்த பயனும் கிடைக்கவில்லை. அதற்குள் என்னிடமிருந்து ஒரு வரைபடத்தை எதிர்பார்க்கிறாயே என்று பதிலளித்தாள். குழுவிற்கு பங்களிப்பது உனது கடமை. அதுதான் நமக்கிடையே நம்பிக்கையை உருவாக்கும் அடிப்படை. எனது கோரிக்கை உனக்கு நியாயமற்றதாக தோன்றினால் நாம் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியமில்லை என்று நான் கராராக கூறிவிட்டேன். நான் சொன்னதை கேட்டதும் ஏட்ரியன் பதற்றமடைந்தாள். இந்த உலகில் தற்போது என்னிடமிருக்கும் வளங்கள் யாரிடமும் இல்லை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அவள் தனியாக ஒரு குழுவை உருவாக்கினாலும் என்னை தாண்டி அவளால் வளர முடியாது. இறுதியில் மனமில்லாவிட்டாலும் இந்த விசுவாச சோதனையில் இறங்கினாள். அவள் வைத்திருந்த வரைபடங்களில் கல் உரல் ஸ்டோன் மார்ட்டர் வரைபடம் என் கவனத்தை ஈர்த்தது. வேஸ்ட் பிளட் பவுடர் தயாரிக்க அந்த பவளப்பாறைகளை அரைக்க வேண்டும். அதற்கு இந்த உரல் மிக அவசியம். நான் அதை தேர்ந்தெடுத்ததும் அவள் மறுபேச்சின்றி அதை அனுப்பி வைத்தாள். மாற்றாக நான் சாப்பிட்டு மீதமிருந்த சில தர்பூசணி துண்டுகளை அவளுக்கு அனுப்பினேன். இவை உனக்கு எப்படி கிடைத்தன என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள். நானே வளர்த்தேன். நீயும் வளர்க்க வேண்டுமென்றால் குழுவிற்கு உண்மையாக உழைக்க வேண்டும் என்று அவளுக்கு புரிய வைத்தேன். மார்க்கஸ் போன்றவன் அல்ல ஏட்ரியன். மார்க்கஸிற்கு என்மேல் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஏட்ரியனை போன்றவர்களை லாபத்தை காட்டி தான் வழிக்கு கொண்டு வர முடியும். உரல் கிடைத்ததும் உடனடியாக அந்த வேஸ்ட் பிளட் பவுடர் எதற்கு பயன்படும் என்பதை கண்டறிய திட்டமிட்டேன். மீன் தொட்டியிலிருந்த இரத்தம் கலந்த நீர் இப்போது மீண்டும் தெளிவாகியிருந்தது. பவளப்பாறைகள் அத்தனை இரத்தத்தையும் உறிஞ்சிவிட்டன. அவை முன்பை விட சற்று பெரியதாகவும் தெரிந்தன. அதிக இரத்தம் கிடைத்தால் அவை இன்னும் வேகமாக வளரும் என்பது உறுதியானது. தயக்கமின்றி ஒரு சிறிய பவளப்பாறை துண்டை பிடித்து உரலில் போட்டேன். அதை முதலில் நசுக்கி பிறகு வட்டமாக சுற்றி நன்றாக அரைத்தேன். எவ்வளவு நுணுக்கமாக அரைக்க வேண்டுமென்று தெரியாததால் என்னால் முடிந்தவரை மிக மென்மையாக அரைத்தேன். நீண்ட நேர உழைப்பிற்கு பிறகு சிஸ்டம் அறிவிப்பு வந்தது. டிங்! வேஸ்ட் பிளட் பவுடர் கிடைத்தது. பலன்கள்: இதை சாப்பிட்டால் 10 நிமிடங்களுக்கு உடல் வாகு கான்ஸ்டிடியூஷன் +3, வலிமை ஸ்ட்ரென்த் +5 மற்றும் வேகம் ஸ்பீட் +5 அதிகரிக்கும். கூடுதல் பலன்: காயங்கள் ஆறும் வேகத்தை அதிகரிக்கும். கட்டுப்பாடு: ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். இதை படித்ததும் நான் பரவசமடைந்தேன். இதன் விளைவுகள் பிரமிக்கத்தக்கவை. என் வலிமை 10 புள்ளிகளாக உயர்ந்திருந்தாலும் 100 கிலோ எடையுள்ள அந்த கவசத்தை சுமப்பது இன்னும் சவாலாகவே இருந்தது. இந்த 10 நிமிட ஊக்கம் இக்கட்டான நேரங்களில் என் உயிரை காக்கும் ஒரு கருவியாக அமையும். உற்சாகத்தில் அதன் விளைவுகளை இப்போதே ஒரு முறை சோதித்துப் பார்க்க முடிவெடுத்தேன்.